நேரம் இப்ப பார்த்தா டைம் 10 ஆச்சு. இப்ப எங்க போறேன்னு கேட்டா டீ குடிக்கதான் போறோம். இப்ப நான் தம்பிக்கு ஒரு கூப்பிட்டேன், தம்பி இந்த மாதிரி தான்டா போர் அடிக்குதுடா போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டதுக்கு சரிண்ணா போலான்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்தவன் ஒரு ஐடியா கொடுத்தான், ஆனா போறதா போறோம் ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணிட்டே போலானா. சரி வந்து தொலைங்க போன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 டைம் ஃபோன் பண்ணிட்டேன், அவன் ஃபோனே எடுக்கல. ஓகே வீட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டா போய் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிக்கலாங்கிறத ஒரு பிளானு. பார்த்தா அந்த 4 டைம் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு சொன்னல தாம், அவன் வீட்டு பக்கத்துல வந்துச்சு. வா வீட்டுக்குள்ள இருக்கானு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன், பதில் சொல்றீங்க. எத்தனை டைம் கூப்பிட்டுருக்கேன், போ இங்க வாடா இங்க வா. ஏதோ போனு இந்த போனு அங்க ஐயோ போனுக்கு யூஸ் பண்ண சார்ஜ் இல்லடா, சார்ஜ் வைக்கிறடா. பாத்தியா சார்ஜ் இல்லடா. எனக்கு புரியல நம்ம எதுக்கு வந்தா நீங்க என்ன பண்றேன்னு எனக்கு சத்தியமா விளங்கல. சார்ஜ் போடுறான் உன்னோட எழுதுல முக்கியமான பையன் நாளைக்கு எழுதாட்டி அவன் சாவடிச்சவங்க சாருன்னு சரியா. பாருங்க இது கையெழுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா கையெழுத்து மாதிரி தெரியாது. நீ பேசுனா செருப்பால் அடிப்பேன். எதுக்கு வந்தன்னு தெரியாம நீ ஒண்ணு பண்ண பாத்தியா, என்னால முடியல. நீ தான் போன் பண்றதுக்கு சார்ஜ் வேணும், அதான் சார்ஜ் போட்டு இருக்கிற போன் பண்ணலாம். அவன் முடியுது இதை இருந்தான். நீ பேச அப்புறம் பாத்தீங்க இல்ல இங்க போன் நீதான்டா இருக்கு. இங்கதான் கண்ணு கூடு கண்ணு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா எனக்கு நல்லாதான் இருக்கு. இல்லம்மா அட்டன் பண்ணி ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, அட்டனே பண்ண மாட்டேன். என்ன உனக்கு அறிவு இல்ல? இல்லம்மா சத்தியமா உனக்கு அறிவு இல்ல. அறிவில்ல எங்க நான் போன எழுதவும் சொல்றது அடிப்பா இருந்தேன். ஐயோ இப்ப நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சரி போவேன் பேக்கரிக்கு போறேன். ஓகே பேக்கரி இருந்தா அப்புறம் பேக்கரி இருந்தா ஒரு எக்கு ஒரு டீ அதுவும் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு நம்ம வந்துருவோம். அப்படி ஒரு அங்க கடை இல்லாட்டி அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போலாம். சரி அந்த மண்ணா கடைக்கு போயிட்டு அங்க போய் போக மாட்டீங்கன்னா எழுதிட்டு இருந்த முக்கியமான விஷயமா புரியுதா. ரெக்கார்டு 5 ரெக்கார்டு 5 அப்சர்வேஷன் எழுது, 5 அப்சர்வேஷன் எழுதணும் சரியா. நீதான் எழுதுக்கு பாரு எழுது. தூக்கிட்டானா பையன், அதனால அப்படி கூட்டு போயிடலானா பாவம். ஏன்டா என்ன படுத்தி இருக்கீங்க முடியல. தம்பி லைட்டு கொஞ்சம் போடு. எந்திரிச்சோ என்னடா பண்ணீங்க 3 பேர் 4 பேரும்? இவனாமா நந்தனாமா இன்னொன்னா அடி அங்க பாரு கேமரா. என்ன கேமரா இல்ல பேட்டரி. இங்க ஆல்ரெடி அடிப்படை கை நான் இப்ப எதுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்னு புரிஞ்சா? அப்ப எதுக்கு கூப்பிட்டேன் புரிஞ்சா? நீ வந்து எந்த புரிய இல்லைன்னு சொன்ன கேக்கல, வந்த ஏறின இதை காட்டுன, இதுக்குதான் ஆசைப்பட்டியாடா? சொல்லு இதுக்குதான் ஆசை. பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் போகுதுடா சாமி. இன்னாலதான்டா அவனுக்கு அப்புறம் தான்டா இருந்தா அவன் தூக்கிட்டு வந்தான். இல்ல ஸ்டாண்ட் போட்டு வண்டியில உட்கார்ந்துதான் வண்டியில இப்படி ஏறினேன். நானே அதாவது இப்படி ஏறும்போது அப்படி ஏறிட்டான். இவ்வளவு நடந்தது சரியா. அள்ளிக்கனா நீ ஒண்ணு ஸ்டாண்ட் வச்சு போலாம். வண்டி ஓட்டுறியா? வண்டி ஓட்டினா வண்டி கவுந்துரு வேண்டாம். நான் எடுத்தேன்னு விளக்காட்டுனா நீ எடுத்தா ஒரு பல்ல இருக்கு. வரும்போது இரு கை ஒரு பேண்டேஜ் வாங்கி கொடுத்து ஆல்ரெடி அடி கீழே கட்டிட்டு ஆடி உனக்கு
இன்ஜுரி ஆயிடுச்சா என்னன்னா இல்லையா அவனுக்கு கூப்பிடாதடா போன் எடுக்கல சரி எடுக்கல விட்டுரு நம்ம 3 பேர் போலாம் அவன் நம்ம டீ குடிப்பான் வீடியோ எடுக்கட்டும் கடைசியில போவோம் அப்புறம் வீடியோ எடுத்துட்டு நம்ம வீடியோ எடுப்பான் அவன் டீ குடிக்கட்டும் அப்படிதான் நான் பிளான் வச்சிருந்தேன் நீ தானே சொன்ன அந்த தருதலை போய் கூட்டு போலான்னு அந்த தருதலை இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தியா வந்ததை பார்த்தா நம்மளுக்கு விளக்காட்டுனா எங்க போடு தல்ல பாத்துட்டு இருக்குங்களா நான் தான் பாக்குறேன் ஐயோ நம்மள பட்டக்காயோ எத்தனையோ ராசா காயம் பட்டுச்சுனா முன்னாடி தள்ளடா எதுக்குடா வரீங்க ஏன்டா சும்மாவே இருக்காதா I don't know. அப்படியே அறிவாளினா ஏய் வண்டியரா போலாம் அண்ணா சார் கையில பாருங்க சார் நீங்க பாருங்க சார் சேட்டை பண்ணுவியா கூப்பிட்டனா இல்லையா நான் கூப்பிட்டேனா இல்லையா சொல்ல கூப்பிட்டனா இல்ல நான் கூப்பிட்டேன்னா சரி வானா போலாம் நான் சொல்லணுமா இல்லையா சொல்லணுமே இல்லையா வந்தவன் வண்டியில ஒழுங்கா ஏறணும் இஷ்டமே கேளுங்களா ஏறுவியா நீ சொல்ற ஏன் பட்டாஸ் நான் இப்படிதான் உனக்கு அதே பட்டாஸ் வந்து நான் ஒதிப்பேன் அதே பட்டாஸ் நான் ஒதிப்பேன் சொல்லனா அம்மு குட்டி அம்முக்குடி புளி தெரியாது அம்பி வயசு புளி தெரியுமாடா என் மாதிரி யாருன்னே தெரியாது ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா என்ன தெரியுமா இறங்குடா இறங்குன்ற அப்படியே ஸ்டார்ட் பண்ண போயிடலாம் டீ வேணா வேண்டாமா என்னடா பண்ண சொல்றேன் ஓடிக்கலப்பா என்னடா இது நமக்கு இப்ப உனக்கே தெரியும் நம்ம கம்பெனியே 10-20 தான் ஓடுது அது நல்லாகிரியா பார்த்தோமா என்ன தெரியல எப்படி இங்க வா வண்டிய ஓட்ட தெரியாது தெரியாதுன்னு சொன்னியா ஓட்ட தெரியாது உன் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு உன்னை பெத்தாங்களே ரெடிமேடா செஞ்சு கூட்டு வந்தாங்களா என்ன யாரா தம்பின்னு சொன்னா மூடிட்டு போட நான் வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன் கேமராமேன் நான் வரேன் நல்ல ஐடியா சொல்றேன் கேமராமேன் டெல் மீ நீங்க வண்டியில இருங்க ஏறிட்டேன்